ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணும்போது நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டான விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் நல்லா ரிசல்ட் கொடுக்கும். நல்லாவே ரிசல்ட்டு பயங்கரமாக கொடுக்கும். வீக்லி 2 or 3 டைம்ஸ் ஆச்சு நம்ம மேக்ஸிமம் குடித்தா ரொம்ப நல்லது. ஜூஸ் பண்ணும்போது ஒரு டம்ளருக்கு 3 நெல்லிக்காய் இருந்தாவே போதுமானது. சின்னதாக பொடிசியாக நறுக்கிக்கலாம். அந்த கொட்டையில் இருக்கிறது மேக்ஸிமம் எல்லாத்தையும் எடுத்துருங்க. கொட்டையை வேஸ்ட் பண்ண வேணாம், அதில் நிறைய இருக்கும், கரெக்டாக எடுத்துருங்க. இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வெயிட் லாஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் புதினா இலைகள் ஒரு 10 இலைகள் போட்டுக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி, அதை சின்னதாக நறுக்கி போடுங்க. சாதாரணமாக நம்ம இந்த ஜூஸ் குடிக்கும்போது இஞ்சி போடாமல் தான் செய்வாங்க. ஆனால் இஞ்சி போட்டு செய்கிறதுனால தான் நமக்கு வெயிட் லாஸ் நல்லா நடக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு டம்ளருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட ரிசல்ட் நமக்கு ரொம்ப நல்லா கொடுக்கும். மிக்ஸி ஜாரில் நல்லா மிக்ஸி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த சால்ட் யூஸ் பண்ணி இந்த இஞ்சியெல்லாம் போட்டதால் அந்த புதினாவோட இதிலலாம் நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி இருக்காது. டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். பசங்களுக்கும் இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்களன்னா அப்படியே நல்லா குடிச்சிடுவாங்க. நெல்லிக்காவாக கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது சீக்கிரமாக குடிச்சிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காதனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் டு வாட்சிங்.